வணக்கம், வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றி ஒரு சில தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னக்கூட்டி நம்ம கந்தசஷ்டி விரதம் வந்து எவ்வாறு இருக்கணும், ஒரு நாள் எவ்வாறு கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரத முறைகளின் வகைகள் என்னென்ன விரத முறையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய பதிவில் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிளகு விரதம் எவ்வாறு வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து விரதம் வந்து எப்போ தொடங்கணும், எப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து யாரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய திலக்ஸ்மணி யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் ஆகும். இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்பது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்ற வரிகளில் இருந்து வந்தது. எனவே தான் குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் வந்து மிளகு விரதம் இருந்தால் வந்து ரொம்பவே நல்லது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சஷ்டி விரதத்திலே மிக கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் தாங்க. மிளகு விரதத்தை மிஞ்சிய விரதம் வந்து வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட இந்த கஷ்டமான விரதம் வந்து யார் கடைபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்க வந்து கடைபிடிப்பாங்க. இந்த வருடம் அதாவது வந்து 2025 அக்டோபர் மாதம் மகா கந்த சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து மிளகு விரதம் இருந்து எனக்கு குழந்தை பேர் தரணும் முருகா என வந்து நீங்கள் வேண்டுதல் வைத்து விரதம் இருந்தால் அடுத்த கந்த சஷ்டிக்குள்ள அதாவது வந்து முருகரே வந்து குழந்தையாக பிறப்பார். இல்லைன்னா அடுத்த கந்த சஷ்டிக்குள்ள வந்து முருகர் வந்து உங்களுடைய வயிற்றில் வந்து கருவாக இருப்பார் என்பது வந்து ஐதீகம். ஆனாலும் மிளகு விரதம் இருந்தால் வந்து நிச்சயமாக குழந்தை பேரும் கிட்டும். ஒரு சிலவங்களுக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மட்டும் மிளகு விரதம் இருக்கணுமா இல்லை மனைவி மட்டும் மிளகு விரதம் இருக்கணுமான்னு சொல்லி கேட்கீங்க. முடிஞ்சளவு வந்து 2 பேருமே சேர்ந்து மிளகு விரதம் வந்து இருக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இருந்தால் வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் நான் முக்கியமாக வந்து எல்லா பதிவுகளும் இதை தான் சொல்லிட்டு வரேன். உங்களால் வந்து விரதம் இருக்க முடிந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்த மிளகு விரதத்தை வந்து கடைபிடிங்கள். எனக்கு குழந்தை பேர் இல்லை, எனக்கு கண்டிப்பாக எனக்கு குழந்தை பேர் வேணும்னு சொல்லிட்டு மிளகு விரதம் வந்து இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னோக்கிட்டி வந்து மருத்துவர் ஆலோசனை வந்து பெறுவது வந்து ரொம்பவே நல்லது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு விரதம் வந்து என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு தொடங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் 1 நாள் இருப்பீங்க, 2 நாள் இருப்பீங்க, 3ஆவது நாள் வந்து உங்களால் இருக்க முடியாமல் போயிடலாம்லாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ரொம்பவே மன உளைச்சல். அதனால் வந்து நீங்கள் வந்து மருத்துவர் ஆலோசனை பெற்று வந்து இந்த மிளகு விரதம் வந்து இருப்பது வந்து ரொம்பவே நல்லது. மிளகு சாப்பிடும் முறையில் முருகனே நெருப்பு வடிவமாக வயிற்றுக்குள் சென்று கருப்பையில் உள்ள குறைகளை நிறையாக்கி குழந்தை பாக்கியம் பெற வைப்பார். இவ்வாறாக வந்து நம்ம மிளகு விரதம் இருப்பது வந்து அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா செரிமான உறுப்புகள் வந்து எல்லாமே ஓய்வெடுக்கின்றன. அதனால் வந்து உடல் பருமன் வந்து குறையும், உடல் ஆரோக்கியம் வந்து இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து தூய்மையாகும். அதனால் வந்து நீங்கள் மிளகு விரதத்தை கடைபிடித்து குழந்தை வரத்தை முருகப்பெருமானிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் முருகா என்று கூறி வந்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் தொடங்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து மிளகு விரதம் இருக்குன்னு நினச்சிங்க, ஆனால் வந்து முருகனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்த வந்து மிளகு விரதத்தை வந்து தொடர முடியும். அதனால் வந்து முருகா உன்னை நம்பி தான் நான் வந்து விரதம் இருக்கேன், நீயே பார்த்துக்கொள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து மிளகு விரதத்தை வந்து கடைபிடிக்க தொடங்குங்கள். நீங்கள் வந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து நீங்கள் வந்து வீடு எல்லாமே கழுவி வந்து நல்லா சுத்தப்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிடுங்க. பூஜை பாத்திரங்கள் எல்லாமே விலைக்கு புதுசாக சந்தன குங்குமம் வைத்து விடுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து முருகர் புகைப்படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து முருகருடைய சிலை இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் வந்து முருகர் சிலை இருந்தால் வந்து டெய்லி முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. என்கிட்ட வந்து சிலை இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கவலைப்படவே வேண்டாம். முருகர் படத்திற்கு வந்து நல்லா வாசனை மிகுந்த பூக்கள் போடுங்க. போட்டு வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 7 நாளும் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து 2 நெய் தீபம் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுங்கள், ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 7 நாளும் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள், தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 7 நாளும் தலை குளிக்கணுமான்னு கேட்குங்க. 7 நாள் ஒன்றும் தலை குளிச்சா ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை வராது. அதனால் வந்து முடிஞ்சவங்களை வந்து கண்டிப்பாக வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு பாருங்கள். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் வந்து முதல் நாள் வந்து 1 மிளகு எடுக்கணும்.
எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கு முழுக்க நீங்கள் தண்ணி எவ்வளோ நாளும் குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து தண்ணீர் குடிக்காமல் மட்டும் இருக்காதீங்க. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 2 மிளகு, 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 3 மிளகு, 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 4 மிளகு சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி எவ்வளோ நாளும் குடிக்கலாம். இது போல் தொடர்ந்து வந்து 7ஆம் நாள் வந்து 7வது மிளகு சாப்பிட்டுட்டு வந்து விரதத்தை வந்து நீங்கள் வந்து நிறைவு செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து 7 நாள் விரதம் இருப்பது வந்து ரொம்பவே நல்லது. முடிஞ்சளவு வந்து 7 நாள் விரதம் வந்து இருக்கிறதுக்கு பாருங்கள். விரதம் தொடங்கினதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் வந்து மற்ற நேரத்தில் வந்து ஓம் சரவண பவய, ஓம் முருகா போற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுனாலும் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கும்போது முருகா உன்னை நம்பி தான் நான் விரதம் இருக்கேன், நீயே பார்த்துக்கோ, நீயே வந்து இந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு வந்து கடைபிடிக்கிறதுக்கு வந்து அருள் செய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விரதத்தை இருக்க வந்து தொடருங்க. இவ்வாறாக தான் மிளகு விரதம் வந்து கடைபிடிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த பதிவில் வந்து மிளகு விரதம் வந்து எவ்வாறு கடைப்பிடிக்கணும்னு சொல்லி தான் போட்டிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.